முறையாக மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்பது சாத்தியமானது என்று ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் நிச்சயமாக முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான் சொல்லியிருக்காரு. இந்த வகையில சாத்தியம் இல்லை என்ற கருத்து நீங்க என்ன பதில் சொல்லுங்க? ஜெயலலிதா அவர்கள் ஒரேடியாக செய்ய முடியாது சொல்லியிருக்காங்க. அது அவங்க மிராசுக்காக சொல்லியிருப்பாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த ஆட்சியின் போது இந்த ஊரடங்கின் போது டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும், ஒட்டுமொத்தமாக மூட வேண்டும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. நீங்க வந்த பிறகு திரும்ப திறந்திருக்கீங்க. இது ஒட்டுமொத்தமாக மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? படிப்படியாக குறைக்கப்படும் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறோம். படிப்படியாக நிச்சயம் குறைக்கப்படும். கடந்த கால ஆட்சியில் எப்படி குறைச்சிருந்தாலும் அதே அடிப்படையில் குறைக்கப்படும். ஜெயலலிதா அறிவித்து வெளியிட்டிருக்கார். என்னன்னா படிப்படியா நான் மதுவிலக்கு அமல்படுத்துவேன். நான் கேட்கிற கேள்வி, ஒரு சிறுவனுக்கு 4 பேர் அந்த டாஸ்மாக கடையில இருந்து வாங்கி மது ஊத்துறப்போ அப்ப ஜெயலலிதாவுக்கு இந்த புத்தி வரல. சசிபெருமாள் இறந்தப்போ இந்த புத்தி ஜெயலலிதாவுக்கு வரல. இளைஞர்களை அடிச்சு உடச்சி போராட்டம் நடத்தி அவங்க ஜெயில கொண்டு போய் ஜாமீன் வர முடியாத நிலையில போய் பல குடும்பங்களுக்கான நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு இந்த புத்தி வரல. ஆனால் தேர்தல் வருகிறது என்று சொன்ன உடனே இன்றைக்கு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. வேறல்ல என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கணவர் முத்துக்குமார் வேலைக்கு போவாம தினந்தோறும் குடிச்சிட்டு என்னையும் என் பசங்களையும் தொடர்ந்து அடிச்சு கொடுமைப்படுத்தி வந்தார். அதனால அவரது கதையை முடிக்க நானும் மகனும் திட்டம் போட்டோம். மது போதையில தூங்கிக் கொண்டிருந்தவரை கழுத்தை நெரித்தேன். எனது மகன் தலையறையை வைத்து அழுத்தினான். அவர் இறந்து விட்டார். எப்படியும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததும் என்னை கைது செய்யத்தான் போறீங்க. அதனால இப்பவே அரசு பண்ணுங்க என கூறி திடுக்கிட வைத்தார். விதியை கைது செய்து சிறையில் அடைத்த சென்றவர் இன்ஸ்பெக்டர் ஆடிவேல், சப் இன்ஸ்பெக்டர் தீபன்குமார் தலைமையிலான போலீசார் அவரது மகனையும் கைது செய்து கூர்நோக்கு இல்லத்தில் வைத்தனர். வேலைக்கு சென்று பொருளீட்டி மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய குடும்ப தலைவரே வேலைக்கு செல்லாமல் குடித்துவிட்டு மனைவியையும் குழந்தைகளையும் டார்ச்சர் செய்ததால் இப்படி ஒரு விபரீதம் ஏற்பட்டுள்ளது. தாயாக இருந்து அரவணைக்க வேண்டியவர் சிறையில், பள்ளிக்கு போக வேண்டிய மகன் கூர்நோக்கு இல்லத்தில், இன்னொரு பெண் குழந்தை தனிமையில் என ஒட்டுமொத்த குடும்பமே ஒவ்வொரு பக்கம் என சிதறி போய் கிடக்கிறது என்கிறார்கள். சரி, ஓகே. இப்போ இந்த கொலைக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இதை பண்ணவங்க அவங்க அந்த ஆளுடைய மனைவியும் பிள்ளையும், பையன் சின்ன பையன் தான், ஸ்கூல் படிக்கிற பையன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகை மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க. இப்போ குற்றவாளி யாருன்ட்டு இந்த கொலைக்கான மெயின் குற்றவாளி யாரு? வலியுறுத்தி தமிழக அரசு உடனடியாக நம்முடைய கவனத்தை இதில் செலுத்தணும். உடனடியாக மதுவிலக்கு அமல்படுத்துகிற அந்த முயற்சியில் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்பதை கோரிக்கை வலியுறுத்தி தான் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே தெளிவாக வெளியிட்டார். மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகை நிரந்தரமாக மூடுவோம் அப்படின்னு ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க. சரி, இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இந்த கொலையோடைய குற்றவாளி யார்? இதில் சொல்லியிருப்பாங்க அவங்க அந்த கொலையானவருடைய மனைவியும் ஸ்கூல் படிக்கிற பையனும் தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் இதில் நிஜ குற்றவாளி யார்? இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள். ஏன்னா இங்கே குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்து கொண்டே போகுது. அதை பற்றி அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தலில் நிச்சயமா யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல.